அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட இவ்வாறு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சபகல் முஃபர்ரீதீன்கள் முன்னேறி சென்று விட்டார்கள், அதாவது சொர்க்கத்தில் முன்னேறி சென்று விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள்லாம் கேட்குறேன், யாரை சொல்ல முஃபர்ரீதீன்கள்னால் யார் என்ன கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வதாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வதாக்கிராத், இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள், இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள், இவர்கள்தான் முஃபர்ரீதீன்கள், இவர்கள் சொர்க்கத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல சொல்லி தருவாங்க. பொதுவாக நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருப்போம், பேச்சு துணைக்கு நம்ம ஒரு ஆளை தேடுவோம். அவ்வாறு பேச்சு துணைக்கு நம்ம ஆளை தேடுறோன்னு சொன்னால் நம்ம சாதாரண விஷயங்களை, நன்மையான விஷயங்களை நம்ம பெரும்போது பேசுகிறோம். ஊர் பலாய்கள் எதுவாக காத்துனே நம்ம பேச ஆரம்பிப்போம், புறம் பேசுவோம், கோல் சொல்லுவோம், மற்ற நபர்களை பற்றி பேசுகிறோம். இவைகளெல்லாம் ஒரு பாவமான ஒரு காரியம். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, அதாவது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களுடைய ஒரு பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. அந்த பொக்கிஷத்தை தான் நம்ம சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று நம்ம சொன்னோம்னா, நம்ம சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷங்களை நம்ம சம்பாதித்ததாக ஆகும். பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பொக்கிஷத்தை நம்ம சம்பாதிக்கணும். அதுதானே நம்மளுக்கு கபருக்கும் நாளை மஹ்ஷர் பெருவிளைக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும். நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் அல்லவே சொன்னோன்னு இப்னு மாஜா மற்றும் ஜாமியு திர்மிதியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தோழர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. எப்படிப்பட்ட ஒரு அமல் சொன்னால், உங்களுடைய செல்வங்களில் மிக தூய்மையாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் நீங்கள் சொந்தமாக்கக்கூடிய விஷயங்களே மிக தூய்மையாக இருக்கக்கூடிய, உங்களுடைய அந்தஸ்துகளை மறுமை நாளிலும் சரி இந்த உலகத்தில் சரி உயர்த்தக்கூடிய, இந்த உலகத்தில் நீங்கள் நன்மை, அதாவது தங்கம் வெள்ளிகள் மற்ற விஷயங்களை செலவு பண்ணுவதை காட்டிலும் மிக சிறந்தது. மற்றொன்று, போர்க்களத்தில் நீங்கள் ஒரு எதிரியை சந்தித்து அவர்கள் உங்களை வெட்ட நீங்கள் அவர்களை வெட்டுவதை காட்டிலும் மிக ஒரு உன்னதமான ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய நேரத்தில் தோழர்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திக்ருல்லா, இறைவனை நினைவு கூறுவது தான் அந்த உன்னதமான அமல். எப்பொழுது நம்ம இறைவனை நினைவு கூற ஆரம்பிக்கிறோமோ பாவங்கள் நம்மளை விட்டு அகன்று விடும் என்பதை